ஓம் சாந்தி. நாம் அகாலமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் தைரியமான ஆத்மா. நாம் உண்மையான பக்தனாக இருக்கும் ஆத்மா. நாம் இப்போது குட்டிக்கர்ண விளையாட்டை நினைவு செய்கின்றோம். இந்த விளையாட்டில் முழு சக்கரத்தின் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் ரகசியம் அடங்கியிருக்கின்றது. சங்கமிகத்தில் தந்தையிடமிருந்து நமக்கு ஈஸ்வரிய புத்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. ஈஸ்வரனுக்குள் என்ன ஞானம் இருக்கின்றது அதை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கின்றார். நம்முடைய புத்தி வைரத்தைப் போல தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் பிராமணர்களாகிய தந்தையிடமிருந்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அனைத்து குணங்களாலும் நம்முடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மனித படைப்பு என்ற மரத்தினுடைய விதை ரூபம் தந்தை ஆவார். நாம் அகாலமூர்த்தி தந்தையினுடைய அகாலமூர்த்தி குழந்தைகளாக இருக்கின்றோம். நினைவின் மூலம்தான் விக்ரமங்கள் விநாசமாகின்றது. நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றோம். இப்போது நம் மீது எல்லையற்ற அதிர்ஷ்டம் இருக்கின்றது. தந்தை விருட்சபதி சோச்சி ஆனந்த சுரூபமாவார். ஆத்மா அமர்ந்திருக்கும் சிம்மாசனமானது சைத்தன்யமான அழிவற்ற சிம்மாசனமாகும். முதலில் நாம் சூத்திர புத்தியுடையவர்களாக இருந்தோம். இப்போது மீண்டும் தந்தை புருஷோத்தம புத்தியுடையவர்களாக ஆக்குகின்றார். இப்போது நாம் பிராமணனிலிருந்து பிறகு தேவதையாக ஆகின்றோம். ஞானத்தின் மூலம் நமக்கு சத்கதி ஏற்படுகின்றது. தந்தை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். நாம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்கின்றோம். இப்போது நாற்று நடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிராமணர்களாகிய நாம் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். புத்தியை நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை நம்மை சுகமானவர்களாக ஆக்கி பிறகு வானப்பிரஸ்த நிலையில் சென்று அமர்ந்து விடுகின்றார். ஞானமோ சங்கமிகத்தில்தான் கிடைக்கின்றது.
இதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கான பலன் அடைகின்றோம். மாயையை வெற்றி அடைவது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது. நாம் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைகின்றோம். நாம் சேனைகளாக இருக்கின்றோம். இந்த விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக நமக்கு தந்தை கற்றுத்தருகின்றார். இப்போது நம் மீது பிரகஸ்பதி தசா இருக்கின்றது. தந்தை விருட்சபதி வரும்போது கண்டிப்பாக பாரதத்தில் பிரகஸ்பதி திசை ஏற்படுகின்றது. நாம் தந்தையுடையவராக ஆவதே ஆஸ்தி எடுப்பதற்காகத்தான். நாம் கூட தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெறுகின்றோம். இப்போது நாம் உண்மையான கதையை தந்தையிடமிருந்து கேட்கின்றோம். நமக்கு இப்போது ஞான ரத்தினம் கிடைக்கின்றது. இதன் மூலம் நாம் புதிய உலகத்தின் எஜமானர் ஆகின்றோம். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து நோய்களும் முடிந்து போய்விடுகின்றது. நாம் நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் தலைவனை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கின்றது. அதை நினைத்து நினைத்து நாம் சுகமடைகின்றோம். இந்த குட்டிக்கர்ண விளையாட்டு நினைவில் இருப்பதால் ஞானம் முழுவதும் நினைவில் இருக்கின்றது. ஆதலால் இதன் பெயரே சகஜ ஞானம், சகஜ நினைவு ஆகும். தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்கின்றார். இந்த வரதானத்தின் ஆதாரத்தினால் தைரியத்திற்கான முழு உறுதியான எண்ணம் வைப்பதால் நாம் தூய்மையாவோம். மேலும் தந்தையின் பல மடங்கு உதவி கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் அனாதி ஆதியில் பவித்திரமானவர்கள். அநேக முறை நாம் பவித்திரமாக இருக்கின்றோம் மற்றும் பவித்திரமாகிக் கொண்டிருக்கின்றோம். அநேக முறையும் எண்ணத்தினால் சக்திசாலியாகி இருக்கின்றோம். பலமற்றதிலிருந்து எவ்வளவு பலசாலியாக மாறியிருக்கின்றோம். உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம் என்று உறுதிமொழி செய்கின்றோம். விருட்சபதி தந்தையிடமிருந்து சுகம், சாந்தி, தூய்மைக்கான ஆஸ்தியை பெறுவதற்கான நம்மை நாம் அகாலமூர்த்தி ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது நாம் ஈஸ்வரிய புத்தியுடையவராக மாறுகின்றோம். தந்தையிடமிருந்து
உண்மையான கதையை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்கின்றோம். மாயையை வென்றவராவதற்காக தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றோம். நாம் கல்ப கல்பத்திற்கான வெற்றியாளர்கள். தந்தை இருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கின்றது. பலமற்றவனிலிருந்து பலவான் ஆகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா நாம். உறுதியான எண்ணத்தில் விரதம் இருக்கும் உண்மையான பக்தனாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.